மற்றவங்க அது ஆத்மான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? அதை நானுன்னு சொல்லணும். சரி, இப்போ நம்ம ஆத்மா பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதை ஆத்மான்னு நினைப்பீங்களா? ஆமாம், நானுன்னு நினைக்கணும். இப்போ ஆத்மானா நான். உங்களுக்கு ஆத்மா பற்றி தெரியுமா? தெரில. அப்போ நீங்கள் தெரிலன்னா என்ன அர்த்தம்? என்னை பற்றி தெரிலன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். என்ன ஆத்மானா நான். இப்போ நானை பற்றி தெரியுமான்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்களை பற்றி தெரியுமான்னு கேட்பேன். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? தெரியும்னு தான் சொல்கிறீங்க. இந்த கேள்வி யாரும் கேட்கறது இல்லை. யார் போய் கேட்பாங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு? இந்த மாதிரி ஒரு அப்சர்ட் கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் எல்லாருமே ஆத்மா பற்றி தெரியுமான்னு கேட்டுடுறாங்க. என்னவோ பெரிய மேதாவி மாதிரி. அவங்கள வந்து மேதாவி மாதிரி நான் அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க கேட்ட கேள்வி உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஆத்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதை முதல்ல உடைச்சிடுங்க. ஆத்மானா நான். ஆத்மா அறிஞ்சிட்டோம்னா என்னை அறிஞ்சிக்கிட்டோம். சரி, ஆத்மாவை அறிஞ்சிக்கணும்னா அது எப்படிப்பட்டது? நான் தான் அதுன்னா எப்படிப்பட்டவனா அப்படி தான். ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அதானே சொல்வீங்க. ஏம்மா நீ தானே ஆத்மா? அனிதாக்கு ஆத்மாவுக்கு அனிதான்னு பேர் வச்சுருக்கிறாங்கல்ல. நீ எப்படிப்பட்டவ? நம்ம அப்படி தான் சொல்கிறோம். அப்போ ஆத்மாவை பற்றி தன்னை பற்றி என்ன நினச்சிருக்கிறோமோ அதுதான் ஆத்மா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் ஆத்மா இருக்குது. சரி, எல்லாரும் எல்லார் மாதிரி நினச்சிட்டு போட்டோம். ஆம்பளையை நினைக்கட்டும், பொம்பளை நினைக்கட்டும், பணக்காரன் நினச்சிட்டு போட்டோம். அவங்க அத்தனை பேரும் ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, ஒரு விதத்தில் ஒரே மாதிரி தாங்க. நான் என்பது இன்ப துன்பத்தில் அடிபடுறது. நான் என்பது சுகதுக்கத்தில் இருக்கிறது. நான் என்பது வெற்றி தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை முழுக்கம். இப்படிங்கிறதுல எல்லாரும் சமமாக தானே இருக்கிறாங்க. எவரெஸ்ட் சிகரம் ஏறின வந்தாலும் சரி, நிலாவில் இறங்கினா வந்தாலும் சரி, உலகத்திலே இப்போ இருக்கிறதுல கோடீஸ்வரனில் உச்சக்கட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அடுத்த வேலைக்கு சாப்பாடே இல்லாதவனாலும் சரி, நான் அப்படிங்கிறதுல கேட்டோம்னா விதவிதமாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் எல்லாருக்கும் நான் என்பது சுகத்துக்கோத்தோடு இருக்குது. அப்போ நீங்கள் நான் யார் அப்படின்னு விசாரிச்சு பண்ணோம்னா இந்த ரிசல்ட் தவிர வேறு என்ன ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது? அப்போ ஆத்மான்ட்டு நம்ம ஆத்ம வித்யாலயத்தில் இருந்துட்டு மணிக்கணக்காக கேட்டுட்டு போனோம்னா நமக்கு விளங்கலைன்னு தான் அர்த்தம். சரியா? அப்போ நான் ஆத்மா எப்படி இருந்தால் ஆத்மா, எப்படி இல்லைன்னா நான் ஆத்மா இல்லை அப்படின்னு நம்ம விசாரிக்கணும். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனோம்னா அப்படியே மறந்துடக்கூடாது. மறந்துட்டு குடும்ப விவகாரத்தில் இறங்கிடக்கூடாது. அது பழைய பழக்கம். அது இப்படி தான் நமக்கு பழகிட்டோம். வேலையிலேருந்து வீட்டுக்கு போன உடனே செருப்பு கழட்டிட்டு நேராக பாத்ரூமோ எங்கேயோ போய் மூங்கெல்லாம் கழுவிட்டு டீ ஏதோ காஃபி ஏதோ குடிச்சிட்டு அப்புறம் 2 திட்டு வாங்கிட்டு, திட்டுறதெல்லாம் நம்மளால் முடியாது, திட்டு வாங்க தான் முடியாது. 2 திட்டு வாங்கிட்டு இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓடிடுச்சா? இந்த புது தகவலை நாம் அசை போடணும். அப்படி தான் அசை போட்டாகணும். நீங்களும் மிருதங்கம் கற்றுக்க போகிறீங்க. தத்தி தோம்னம் சொல்லி விடுகிறாரு. ஒரு முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம், அப்புறம் சேர்த்துக்கணும். தத்த தித்தி தோம் தோம் நம் நம் அப்படின்னு ஜாயிண்டில் அடிக்கிறாரு. அப்புறமா இப்படி அப்புறம் தலாங்கு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா பலமுறை வீட்டில் மறுபடியும் செய்து பார்க்கணும். இல்லை மிருதங்கமே இல்லாவிட்டாலும் தொடையில் தட்டியாவது பார்க்கணும். தத்தி தோம்னா தத்தி தோணும் இது செய்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அபியாசம்னு பேர். இடைவிடாது செய்யணும். இந்த அபியாசத்தை நம்ம செய்கிறது பேர் தான் மனனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ நான் நான் அப்படின்னு எல்லாரும் தன்னை உணர்கிறார்கள். உண்மையிலே அவங்க உணர்றது வந்து இந்த நானை 2 பேர் வச்சு சொல்லுவோம். எல்லாரும் உணர்கின்ற நானுக்கு உளவியல் நான் அப்படின்னு பேர் வைப்போம். சைக்கலாஜிக்கல் நான். அதில் மனம், இந்த குழப்பங்கள், அறிவு எல்லாம் அடங்குறதுனால அது உளவியல் தானே. உள்ளம் சார்ந்த நான், உள்ளமாக இருக்கின்ற நான். எப்படி இருக்கிறேன் இப்போ? உள்ளமாக இருக்கின்ற நான். உண்மை நான் அது அல்ல. அப்போ 2 நான் இருக்குதா? உண்மை நான், இன்னொன்று உளவியல் நான். இப்போ உங்களுக்கு உளவியல் நானை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், உண்மை நானை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ நம்மக்கிட்டே 2 நான் இருக்குது போல்றது. ஒரு நானை தான் தெரிஞ்சு வச்சுக்கோ, இன்னொரு நான் காணாமல் போயிடுச்சோ, அது இல்லையோ, அதுவாக நம்ம மாறணுமோ? இந்த உளவியல் நாணையும் உண்மை நாணையும் கண்டுபிடிச்சி 2த்தையும் அப்படியே ஐக்கிய பண்ணி இப்படியெல்லாம் நம்ம முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மை நானாக மாறிடுங்க. இப்போ இந்த உளவியல் நானுக்கு உங்களுக்கு உளவியல் நான் தெரியுதில்ல. யார் இன்ப துன்பங்களோ கஷ்ட நஷ்டங்களோ ஏச்சு பேச்சுக்கு ஆளாகியோ பிறப்பு இறப்பு இளமை முதுமை இதெல்லாம் உடம்பு ரீதியாக வருது எல்லாமே உளவியல் நான் தான். அது எல்லாருக்கும் தெரியுது. அந்த நான் எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னா இன்ப துன்பங்களுக்கு அடிப்பட்டது. பிறப்பிருந்து பிறந்து சாகும். ஒரு தடவை தான் சாக போகிறோம், அப்புறம் பிறக்க போகிறோம். ஆனால் வாழும்பொழுதே பல முறை சாகிறோம். ஒவ்வொரு ராத்திரியும் செத்து போகிறோம், காலையில் பிறகுறோம். இது எத்தனை நாளைக்கு தொடரும்? இரவும் பகலும் பிறப்பு இறப்போம். அப்படின்னா உளவியல் நானுக்கு இது தான் கதி. இந்த உளவியல் நானுக்கு, அந்த உளவியல் நானுக்கு தான் இப்போ நம்ம பேர் கொடுத்துருக்குறோம். கோகுல கண்ணன், சங்கரானந்தா, அனிதா, உமா அப்படின்லாம் பேர் கொடுத்துருக்கோம். விஜயகுமார், ஆர்த்தி. உளவியல் நானை மேம்படுத்தக்கு நம்ம முயற்சிக்கிறோம். உளவியல் நானை சுகமாக வச்சுக்கிறதுக்கு பாடுபடுறோம். இந்த உளவியல் நானுக்கு சம்பாதிக்கிறோம். இவ்வளோ முயற்சியும் எதுக்குடா? இந்த உளவியல் நானை என்ன தான் பண்ண போகிற அப்படின்னா, திருப்தியாக இருக்கணும், பூரணமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். இது முடிஞ்சுதா? இந்த பிறவியிலே முடிச்சிட்டிங்களா? இதுக்கு முன்னாடி 2000 கோடி 3000 கோடி தடவை பிறந்திருக்கிறீங்க. அப்போ ஏதாவது ஒரு முறையாவது முடிச்சிருக்கீங்களா? இப்போ இத்தனை கோடி முறை பிறந்து கூட இந்த உளவியல் நானை திருப்திப்படுத்த முடியலையே. அது எதனால் நீங்கள் சொல்லுங்களேன். இந்த 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 உளவியல் நான் ஏன் திருப்தி அடைய மாட்டேங்குது? ஒருவேளை திருப்தி அடைஞ்சிருந்ததுன்னா எவ்வளோ நேரம் அந்த திருப்தியில் இருந்தது? திருப்தியாக இருக்கும் பொழுது இந்த உளவியல் நான் எப்படி இருந்தது? யாரும் சொல்ல வேண்டாம், அவரை நம்ம கேட்போம். கோகுல கண்ணன் பரம திருப்தியாக இருக்கும் பொழுது இந்த நான் உளவியல் நான் நீங்கள் எப்படி இருந்தீங்க? உதாரணத்துக்கு எடுத்துவார், ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி முடிஞ்சு கையெல்லாம் தட்டி பிரியாணியும் எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, பொன்னாடை போக வீட்டுக்கு வந்தீங்க, ஒரு திருப்தி இருந்ததில்ல. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனையில் பாருங்களேன். அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எப்படி இருந்தது அது? அதெல்லாம் இல்லை. இப்போ எப்படி உங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அதுக்கு ஏதாவது வார்த்தை சொல்ல. நான் நிறைய சொல்கிறேன். ஓய்வாக இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கம்ப்ளீட்னா பூர்ணம் தானே, பூர்ணமாக இருந்தேன். ஏன்னா நமக்கு பூர்ணம்னா உங்களுக்கு புரியாது. கம்ப்ளீட் ஆகிட்டேன், இனிமேல் இங்கே எங்கேயும் செருப்பு போட்டுக்கிட்டு இந்த வண்டியை தூக்கிட்டு அந்த ஆஃபீஸ் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரமாக இருந்ததில்ல. அது அத்தனையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சோம்னா ஒரு உணர்வு கிடைக்கும்ல. அது என்ன உணர்வு? ஒரு வார்த்தையில் சொல்லுங்களேன்.
அமைதி அமைதி. இப்போ இத்தனை வயசில் 68 வயசில் தான் 58 வயசில் தான் அமைதி கிடச்சிதா? நடுவில் எல்லாம் கிடைச்சதில்ல. அப்போ ஒவ்வொரு முறை நமக்கு அமைதி கெடுக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த உளவியல் நான் இவ்வளோ பாடுபட்டு 58 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அமைதி அடையுதுன்னா அவரோட குறிக்கோள் என்னங்க? அமைதி தானே. 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிங்கல்ல, 35 வருஷம் கூட பண்ணியிருப்பீங்க. 35 வருஷம் அந்த ஆஃபீஸில் வேலை செய்துட்டு அது முடிவடையும் போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் என்னங்க? அமைதின்னு சொல்லுங்களேன். ஏன் இப்படி இருக்கிறீங்க? பணம் கிடைச்சா உங்களுக்கு என்ன கிடைச்சிது? அமைதி. இந்த கூர்மையான புத்தி எனக்கு வேணும். நான் உங்களை என்ன உணர்வு கிடைச்சுன்னு கேட்டால் கரெக்டாக அமைதின்னு சொன்னீங்க. அந்த உணர்வுக்காகத்தானே 58 வருஷம் பாடுபட்டீங்க. உங்கள் சர்வீஸ் 60 ரிட்டையர் ஆனாங்க. 60வது வயசில் நாம் அமைதி அடைந்தோம். அப்போ 60 வருஷம் 365 நாள் 365 60 தடவை அமைதிக்காக தானே கஷ்டப்பட்டீங்க. சரி, இப்போ அமைதி என்னாச்சு? இருக்குதா? மறுபடியும் அது மன என்ன தெரியுது நினைக்கும். அந்த ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு வந்தா என்ன, போய் பார்க்கலாமேன்னு. இப்போ அமைதியில் இருந்துக்கிட்டே அமைதி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்தது அமைதி இல்லாததுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டில் இருக்கும்போது அதுதான் அமைதி போல் இருக்குதுன்னு. இப்போ நமக்கு அமைதினா என்னன்னே தெரியலையே. அமைதிங்கிறது நம்முடைய உணர்வு. அந்த உணர்வு எப்பொழுதுமே அமைதியிலே இருக்காது. இதை புரிஞ்சுக்கோ. அந்த சைக்கலாஜிக்கல் நான் எப்பொழுதுமே அமைதியில் இருக்காது. என்னவோ அமைதிக்காகவே அது தடுமாறிக்கிட்டும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் அதனோட சுபாவம் இருக்குது. ஒரு பொருள் அமைதின்னா ஒரு குடம்பை வந்து கட்ட வண்டியில் போகுது, அதில் தண்ணி இருக்குது. இன்னொரு குடம் மண்ணில் வந்து மண்ணு குவிச்சு அது மேலே உட்கார வச்சுருக்கிறாங்க. இதில் ஒன்று எப்படி இருக்குது? மண்ணில் குவிச்சு வச்சு உட்கார வச்சுது குடம் தண்ணீர் அது பேர் அப்படி தானே இருக்கிறீங்க. இப்போ அது எப்படி இருக்குது? அது பூர்ண கும்பமாக இருக்குது. மனசு நிறைஞ்சிடுச்சு. இன்னொன்று கட்ட வண்டியில் போகிறது என்னாச்சு? முழுசாக தான் வச்சோம், ஆனால் ஆடி ஆடி பாதியாகி முன்னை விட அதிகமாக ஆட ஆரம்பிச்சு. இப்போ இந்த குடத்துக்கு என்ன நோக்கம்? இதுதான். சரி, இந்த குடத்துக்கு நான் அமைதியாக இருக்குன்னு தெரிஞ்சுதா? எல்லாரும் கட்ட வண்டியில் போகிறாங்க, நமக்கு கிடைக்கலையே இந்த பாக்கியம் அப்படின்னு நிலையாக இருந்துகிட்டே குலுங்குது. இது தாங்க மனசு. இதுதான் நான். ஏன்னா மனசு இப்படிப்பட்டது. மனசு தான் நானுன்னு நினைக்கிறதுனால இந்த மனசுங்கிறது உள்ளம் தானே, உளவியல் நான். இப்போ உளவியல் நானை பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் இது வரைக்கும்? உளவியல் நானை பற்றி. அது உதாரணம் உங்களை எடுத்துக்கிட்டேன். உளவியல் நான் எப்படிப்பட்டது? அதாவது நான் இப்போ நீங்கள் இல்லைங்க எப்படி உணர்றீங்கன்னா, திடீர்னு ஆத்மான்னு பதில் சொல்லிட்டாதீங்க. சாதாரண மனுஷனாக பேசுவோம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுங்க. நான் உங்களுக்கு கேட்குறதே உங்களுடைய ஆத்ம ஞானத்தை சோதிக்கிறதுக்காக கேட்குற. ஆத்ம ஞானத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு தான் கற்றுக் கொடுக்குறேன் இப்போ. அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவாக தான் பதில் சொல்லணும். அப்போ தான் கிளாஸு போகும். இல்லைன்னா ஒரே நேரத்தில் நான் காலை தொங்க போட்டு காலை முடிச்சு போட்டேன்னா விஷயம் வருது. இந்த சைக்கலாஜிக்கல் செல்ஃப், உளவியல் நான் அமைதியை தான் தேடுது. அது அமைதியை எப்படி பெறுவதுன்னு பார்க்கும்போது அமைதியும் பலவிதமாக இருக்கிறத பாரு. குழந்தையிலேருந்து அமைதி வேறு விதத்தில் கிடச்சிது. குழந்தைக்கு அமைதி அம்மா கையை பிடிச்சிக்கணும், அப்பா மடியில் உட்காந்துக்கணும், தாத்தா தோளில் உட்காந்துக்கணும். அப்படி ஏன் தாத்தா தோளில் உட்காந்துக்கணும் அப்படின்னா அப்போ தான் கடைக்கண்ணியெல்லாம் நல்லா கண்ணுக்கு தெரியும்.
எல்லாம் இப்படி எட்டி எட்டி பார்க்கணும். பிஸ்கெட் ஜார்லாம் உயரமாக வச்சுருக்கிறான். அது 10 நிமிஷம் அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது. இவர் பெரிய ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், குழந்தையே கவனிச்சிருக்க மாட்டார். அப்புறம் தான் யாராவது வயசானவங்க குழந்தை ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்துங்க அப்படின்னு சொல்லி. இந்த கதி நமக்கு வரும்போது நம்ம குழந்தைக்கு நமக்கு அமைதி எப்படி கிடைக்கும்? யார் தொழிலாவது உட்காந்துக்கிட்டு உலகத்தை உயரமாக பார்க்கணும். அப்புறம் உயரமாக ஆயாச்சு இல்லை, அப்புறம் நீ குனிஞ்சு பார்க்குறதுக்கு இன்னும் கஷ்டம். இப்போ இன்னும் கூட உயரமாகணும்னு பார்க்கணும். இந்த உளவியல் நானுடைய சுபாவம் திருப்தியை தேடுவது. நல்லா ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ குழந்தையில திருப்தி எப்படி கிடச்சிது? உயரமாகணும், யார் மேலே உட்காந்துக்கணும், வண்டியில் போகணும். அதுனும் அப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஓடி வந்து டேங்க்கில் உட்காந்துக்கணும், ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து கொண்டு விடணும். அது ஒரு திருப்தி. திருப்தி இவ்வளோ சுலபமாக இருந்தது. திருப்தி படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்னும் குழந்தையாக இருக்கும்போது திருப்தி படுறதுக்கு பால் பாட்டில் வாயில் வச்சா போதும், எல்லாம் கிளு கிளுப்பு ஆட்டினா போதும். இவ்வளோ சிம்பிள். நாளாக நாளாக திருப்திக்கு நம்ம மோர் காம்ப்ளெக்சிட்டி பண்ணிடுறோம். திருப்தியை வந்து போராடி வாங்கணுன்னா தான் திருப்தியாம். சுலபமாக கொடுத்தோம்னா திருப்தி இல்லை. இந்த பூனையும் எலியை வந்து பிடிச்சிருச்சுன்னா சாப்பிடாது, விளையாடிடுவாங்க. அது எழுந்து ஓடும்போது அடிச்சுக்கும், எழுந்து ஓடி. அதுக்கு திருப்தி வருதுன்னா துரத்தி பிடிச்சி அடித்தா தான் திருப்தியாம். இப்போ வாழ்நாளில் போக போக 60, 70ன்னு ஆக ஆக எல்லாருக்கும் திருப்தியை துரத்தி பிடிக்கணும்னு. இது பெரிய முட்டாள்தானம் இல்லை? இதுதான் இந்த உளவியல் நானுடைய உண்மையான உளவியல், த சைக்காலஜி ஆஃப் த செல்ஃப். அதனால் தயானந்த் சார் சொல்கிறாரு, சைக்காலஜி ஹேஸ் நோ சொல்யூஷனுங்கிறார். இந்த உளவியல்னு சொல்லி உலகம் முழுக்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த திருப்தி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்யூஷனே இல்லைங்கிறார். ஆனால் வேதாந்தம் ஹேஸ் நோ ப்ராப்ளம்ங்கிறார். ஒரு புக் எழுதியிருக்கிறார், சைக்காலஜி ஹேஸ் நோ சொல்யூஷன், வேதாந்தம் ஹேஸ் நோ ப்ராப்ளம். பியூட்டிஃபுல் புக், குட்டி புக்கு தான். அப்போ உங்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரியுமா அப்படின்னா, உங்களை பற்றியே தான் சொல்லணும். அதில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாமே சைக்கலாஜிக்கல் செல்ஃப், உளவியல் நான். உண்மையான நானை பற்றி தான் இங்கே கற்றுக்கிறோம். அப்போ நீங்கள் தான் உங்களோட உண்மையான நானை கண்டுபிடிக்கணும். இந்த உளவியல் நான் தேடுவது எதை? திருப்தி. அப்போ உண்மையான நான் எதுவாக இருக்கும்? திருப்தியாக தானே இருக்கணும். அப்போ நீ தேடுற திருப்தி எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்கு. இதுதான் 10ஆம் அவன் கதை. எதுக்கு இப்படி இந்த கிளாஸ் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா, பல ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ண வேண்டியது. இப்போ கண்ணனுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு தெரிஞ்ச இது உளவியல் நான். எல்லாருக்கும் நம்ம எடுத்த உடனே ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். திருஷ்ய விவேகம், அவசாத்திரிய விவேகம். ஏன் உளவியல் நான்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம்ல? அந்த உளவியல் நானுக்கு சும்மா உளவியல் நான் உளறிட்டு கூடாது. அது ஒரு பேர் வச்சுக்கணும். என்ன பேர் கொடுக்கலாம்? சமஸ்கிருதத்தில் உளவியல் நானுக்கு பேர் அகங்காரம், சிதாபாசன். அப்போ உண்மையான நானுக்கு என்ன கொடுக்குறது? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அகங்காரன்னு சொன்னீங்க. உண்மையான நானுக்கு அகம். எந்த வார்த்தையை சொன்னாரோ அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. அதான் அது கெட்டிக்காரத்தனம். நீங்கள் என்ன சொன்னீங்க? சிதாபாசன் சொன்னீங்க. அப்போ உண்மையான நான் என்ன சொல்லணும்? குட். எந்த பிரயோகம் பண்ணுறோமோ அந்த பிரயோகத்தில் தான் நம்ம டைரெக்ஷன் போகணும். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, கண்ணனுக்கு சைக்கலாஜிக்கல் நான், உளவியல் நான் அப்படிங்கிறது எது? திருப்தியை தேடுபவன்.
அப்போ உண்மையான நான் என்ன உங்களுது? திருப்தியை அடைந்தவன். ஒருத்தன் தேடுறான், ஒருத்தன் திருப்தியிலே அடைஞ்சவனாக இருக்கிறான். ஏன்னா அந்த வார்த்தையை போடுவோம், தேடுதல் அடைதல். அடைந்தவனாக இருக்கிறான், இவன் தேடுபவனாக இருக்கு. இதைத்தான் உபனிஷத் சொல்லுது. ஒரு கிளையில் 2 பறவைகள், ஒரு கிளையில் 2 பறவைகள், 2 ஐடென்டிக்கல் புறா, வெள்ளை வெளியேன்னு அழகாக இருக்குது. ஒன்று பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஒரு பழம் புளிக்குது, ஒரு பழம் இல்லை, அது திருப்தியை தேடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த பழம் சாப்பிடலாமா, இந்த பழம் சாப்பிடலாமா, இப்படி தேடி தேடிடுது. என்ன தேடுது? திருப்தியை தேடுது. பழம் தேடுது. உண்மையில் அது பழத்தின் மூலம் என்ன கிடைக்கணும்? திருப்தியை தேடுகிறது ஒரு புறா. இன்னொரு புறா திருப்தியில் இருக்கிறது. அப்படி வந்து அந்த உபனிஷத்து. சரிங்க. இப்போ திருப்தியில் தேடுறவன் யாரு? நம்முடைய இப்போ பேசிகிட்டு இருந்த உளவியல் நானா, உண்மையான நானா? அந்த பழம் சாப்பிட்றது புறா உளவியல் நானா, உண்மை நானா? உணவு. பக்கத்தில் வேடிக்கை பார்க்கறது உண்மை நான். இப்போ நம்மகிட்டையும் இந்த திருப்தியை தேடும் நான், தேடும் நானும் இருக்கிறேன், அடைந்த நானும் இருக்கிறேன். அப்புறம் இந்த மனசுக்கு தன்னிடம் இருக்கிறத தேடாது. ஒரு பொருள் அதுக்கிட்டே இருந்ததுன்னா அது மேலே அதுக்கு ஆசையே வராது. உங்களுக்கு இன்னொரு தலை வேணுமா? சாமி கிட்ட போய் கேட்கும்போது இன்னொரு தலை வேணும் சாமின்னு கேட்போமா? எது இல்லையா தானே கேட்பீங்க. தலைக்குள்ள இல்லை சார், அது மட்டும் கொடுங்க. தலையை நம்ம கேட்கறது இல்லை, இன்னும் 2 கை எக்ஸ்ட்ரா கேட்கறது இல்லை. நம்ம இருக்கிறத அனுபவிக்கிறது இல்லை, இல்லாததை தேடுறது. இதுதான் இந்த உளவியல் நானுடைய வேலை. ஓயாமல் இந்த வேலையை செய்கிறது பேர் சம்சாரம். இந்த உளவியல் நானுக்கு நம்ம வச்ச பேர் அகங்காரம், இன்னொரு பேர் சிதாபாசன். அது ஏன் சிதாபாசன் அப்படிங்கிறான்னா, ஆபாசன பிரதிபலிப்பு. விஜய் அம்மா கிளாஸில் சொன்னாங்க, ஒரு பிரதிபலிப்பு, சாயா, நிழல். அப்படி இப்போ 2 புறான்னு சொல்கிறோம். ஒரு மனிதனும் நிழல்னு கூட சொல்லலாம்ல. உதாரணத்துக்கு வேறு என்ன சொல்வீங்க? ஒரே மாதிரி இருக்க 2 பொருள் என்ன சொல்வீங்க? ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லலாம், டபுள் ஆக்ட்னு சொல்லலாம். இப்படி அதில் கொஞ்சம் பின்னாடி இப்போ இப்படி நம்ம சொல்கிறோம். நம்மக்கிட்ட இந்த உண்மை நானை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தாங்க இந்த கிளாஸ். இதை கண்டுபிடிக்காமல் நாம் ஏதோ கிளாஸுக்கு வரோன்னு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது சொல்யூஷன். பிரச்சனையை சால்வ் ஆகிடுச்சு. ஏன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இவ்வளோ நம்ம கால தாமதம் பண்ணுறது, நேரத்தை பண்ணிக்கிறோம்? ஏன்னா சுவாமி நம்மளை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறார். பொதுவாக தான் கிளாஸ் எடுக்கிறார். இப்போ உங்களை நான் சிக்க வச்சுட்டேன் பாருங்கள் இன்னைக்கு. இனிமேல் உங்களுக்கு உளவியல் நானும் உண்மை நானும் பற்றி 2வது நான் சொல்லித்தர வேண்டியது. அப்போ நீங்கள் இத்தனை காலமாக வாழ்ந்தது எந்த நான்? உளவியலா உண்மையா? உளவியல் நான். இப்போ பிரச்சனையே இல்லாத நான் எது? உண்மை நான். பிரச்சனை தீராத நான் எது? உளவியல் நான். அப்போ உளவியல் நாளில் வாழ்ந்தோம்னா பிரச்சனை தீருமா? அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, இளமை, முதுமை, குழந்தை தீருமா? பணக்காரன், ஏழை, புகழ்பெற்ற கவிஞன், ஒன்றுமே தெரியாத மூடன், உளவியல் நானுக்கு தீர்வே இல்லை. இதை முதல்ல கண்டுபிடிச்சோமா? இதை கண்டுபிடிச்சாதான் உண்மையான நானுக்கு தேடலுக்கு வரும். அர்ஜுனனுக்கு இதை தேட வைக்கிறார். என்னால் அது கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு கையறு நிலையில் வரும்பொழுதுனா அவர் உண்மையான நானை காட்டி கொடுக்குறார்.
2வது அத்தியாயம் முழுக்க உண்மையான நான் தான் காட்டுறார். சேகர்ஜி, நாங்கள் 2 நானை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஒரு நான் உளவியல் நான், இன்னொரு நான் உண்மையான நான். எல்லாரும் அறிந்த நான் உளவியல் நான், சைக்காலஜிக்கலா. உணர்வுகளால் இருக்கிற நான், அறிவை தேடிக்கின்றிருக்கிற நான், அறியாமையிலேருந்து அறிவுக்கு போகிறவன் தானே மனுஷன். இந்த உளவியல் நான் என்ன பண்ணுதுங்க? எப்பொழுதுமே அறியாமையிலிருந்து அறிவு போகுது. உளவியல் நான் உணர்வு ரூபமானது. உளவியல் நான் அறிவு ரூபமானு சொல்ல முடியாது, அறியாமை ரூபமானது, அவித்யா ரூபமானது. ஏன்னா உள்ளத்தோடு இருக்கிறதுனால அந்த நான் உளவியல் நான். ஏன்னா உண்மையான நானுக்கு உளவியல் நானுக்கு வித்தியாசம். இப்படி இந்த வார்த்தை எப்போவுமே சித்தாபாசன், சித்து, அகங்காரம், ஆத்மா அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்னென்னோ பேசுகிறாங்கன்னு ஆயிடுது. அதுக்கு தான் அவர்கிட்ட வந்து இந்த உள்ளத்தில் உள்ளமாக இருக்கின்ற நான், உண்மையான நான். அப்போ 2 நான் இருக்குது. ஒரே நான் உள்ளமாக இருக்கிறது, அதுவே உண்மையாக இருக்குது. நீங்களே சொன்னீங்க 2 பேர் டபுள் ஆக்டிங்னு. உண்மையான கணேசன் ஸ்டுடியோவில் வந்தால் சிவாஜி கணேசன், அவரோட உண்மையான பேர் கணேசன், அது உண்மையான பேர் அப்படி தானே சொல்லுவாங்க. உண்மையான ஆள் யாருங்கண்ணா? கணேசனுங்க. இங்கே ஸ்டுடியோவில் இருக்கிறவர் யாருங்க? அவர் ஆக்டர் கணேசன். அப்போ அவர் வந்து சிவாஜி கணேசன். 2 பேரும் ஒருத்தர் தானே. அவருடைய தொழில்னால அவர் வந்து இருக்கிறார். அப்போ தொழிலில் இருந்தால் அந்த நான் தொழில் நான், தொழிலை விட்டுட்டா உண்மையான நான். இப்போ நம்ம உண்மையான நானா ஒருத்தர் என்ன பண்ணணும்? தொழிலை விடணும். என்ன தொழில்? இல்லை, இந்த நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன தொழில்? திருப்தியை தேடுவது. நம்ம பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே செயினில் போயிட்டு இருந்தோம். நான் 2 நானை சொன்னது காரணம், ஒன்று திருப்தியை தேடுபவன், ஒன்று திருப்தியில் இருப்பவன். இந்த டயலாகு இந்த கதை முடிகிற வரைக்கும் ஒரு தீம் சாங். அந்த தீம் சாங்கிலேருந்து நம்ம நிறையவே கூடாது. இது ஒரு டீச்சிங் ட்ரிக்கு. நீங்கள் அதிலே இருக்கிறீங்களான்னு அப்பப்போ நான் கேள்வி கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். உளவியல் நான எல்லாருக்கும் அறிந்த நான், உண்மை நானை அறிவதற்கு இந்த ஆத்ம வித்யாலயம் வந்திருக்கிறோம். அறிந்தும் அறியப்படாத நான், அல்லது தவறாக அறியப்பட்ட நான். உண்மை நான் தவறாக உளவியல் நானாக அறியப்படுது. சரி, அப்போ 2 நான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் 2 இல்லை. பேச்சுக்காக அத்தியாரோபம் பண்ணி 2 இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சுக்கு தான் சொல்கிறோம். இப்போ எப்படி அபவாதம் பண்ணுறது? அவங்களுக்கு அபவாதம் பண்ணுங்களேன். 2 நான் இல்லைன்னு. துவா சொப்பர்னா 2 பறவை இருக்குதா உண்மையிலேயே? உளவியல் நான் உண்மை நான் 2 இருக்குதா? இல்லை, கண்ணனே ஒத்துக்கிட்டார். அப்போது அது உண்மை நான் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க? இப்போ நீங்கள் உளவியல் நானில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ பதில் சொல்ல தெரியாமல் இருக்கிறது யார்? உளவியல் நான் தான். இப்போ உண்மை நான் யார்? நீங்கள் தான். ஏன் அந்த உண்மை நானுக்கு இது தெரியல? இப்போ இந்த அவித்யாவை கண்டுபிடிங்க. இந்த ஒரே பொருள்னு எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? பல மெத்தட் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் சொல்லுங்கள். இப்போ அத்தியாரோபம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது அப்பிரசித்தியான இருக்கக்கூடிய ஒரு நான், அதாவது நமக்கு நம்மால் அறியப்படாமலே நான் ஒரு பகுதி என்கிட்ட இருக்குது. என்னோட உண்மையானதே நான் அறியலை. நான் அறிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் பொய், மெய்யின்னு நினச்சிட்டு இருக்கிறேன்.
அந்த பொய்யான நான் தான் உளவியல் நான் அப்படின்னு சொல்கிறேன். சைக்கலாஜிக்கல் நான் அல்லது ஈகோ, அகங்கார, சிதாபாசன் அப்படின்னு. உண்மையான நான் ஒன்று இருக்குது, அது சச்சிதானந்தம், அது பேர் சச்சிதானந்தம். அப்படின்னா அந்த இந்த நானுக்கு என்னென்ன இருக்குதோ அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்குது நீங்களே. இப்போ நீங்கள் உளவியல் நான் படி என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நேர் எதிராக தான் உண்மையான நான் இருக்குது. இப்போ நான் கண்ணனையே கேட்குறேன், ஏன்னா அவருக்கு தான் இது வந்து இன்னைக்கோட அவருக்கு அந்த பேய் விரட்டிடணும். ஏன்னா பேய் கரும்பு இனிக்கும், அப்படி தான் ஆச்சு பட்டினத்தார். இன்னைக்கு பேய் கரும்பை இனிக்க வைக்கப்போ உளவியல் நானுடைய குணங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள், அதனுடைய தன்மையெல்லாம் சொல்லுங்களேன். நான் உண்மையான நான் எப்படின்னு காட்டி கொடுக்குறேன். வேறு ஒன்று பொருள் எதுக்கு சேர்க்குது? எதுக்கு வேணும்? பொருள் கிடைச்சா என்ன ஆகும்? திருப்தி. அப்போ இந்த உளவியல் நான் என் பொருள் சேர்க்குது எதுக்கு? திருப்திக்காக. அப்போ உண்மையான நான் எப்படி இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட்னு சொன்னேன். தேடாமல் இருக்கும். ஏன் தேடாமல் இருக்குது? இருங்க, அவருக்கு தான். அதுக்கிட்ட எல்லாம் இருக்குதா? உங்ககிட்ட எல்லாம் இருக்குதா? உண்மையான நான் நீங்கள் தானே. அப்போ உண்மையான நான் வந்து எப்பவுமே திருப்தியில் இருக்குது. திருப்தியில் இருக்கிறதுனால அது எதுவும் தேடுறதில்லை. சரிங்க, பொருள் தேடுறத சொல்லிட்டீங்க, வேறு என்ன சொல்லுங்கள்? இந்த உளவியல் நானுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குதா? அப்புறம் டேட் ஆஃப் டெத் இருக்கும் இல்லையா? உண்மையாக நானுங்க இருக்குமா? இப்படி தான் விசாரிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்போசிட் போடணும். அப்போது நான் எனக்கு உளவியல் நானாகி எனக்கு பிறந்த நாள் இருக்கிறது. பிறந்த நாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் தோன்றும், அதை கவுண்ட் பண்ணிகிட்டே வருவோம். உண்மையிலே பிறந்த நாளை கவுண்ட் பண்ண நம்ம இறந்த நாளை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ உண்மையான நானுக்கு என்ன? இதுக்கு நேர் ஆப்போசிட்டு. அதுக்கு பிறப்பே கிடையாது. அப்போ இறப்பும் கிடையாது. அதனால் என்ன அர்த்தம்? நான் சாக மாட்டேன், இனிமேல் நான் பிறக்கவும் மாட்டேன். எதுக்கு பிறக்கணும்? நான் தான் எப்பவும் இருக்கிறவன் நினச்சேன். அப்போ எனக்கு பிறவே கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா என்ன பெரிய அதிசயம். எப்பவுமே கிடையாது பிறவி. என்ன சொல்கிறாங்க, சாமி இந்த நாலேஜுக்கு அப்புறம் எனக்கு பிறகு இல்லாமல் போயிடுமா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணுங்க. முதல்ல சொன்னீங்க உளவியல் நானுக்கு பொருள் தேடுது, உண்மையான நான் பொருள் தேடாது. தேடாமலே அது திருப்தியாக இருக்குது. இது தேடி தேடி திருப்தியாகுது. இன்னொன்று இது பிறக்கும் இறக்கும், அது பிறப்பேரில் எப்பவுமே இருக்கும். இன்னொன்று ஏதாவது சொல்லுங்கள் உளவியல் நானுக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும், எது வேணா சொல்லுங்கள். உளவியல் நானுக்கு லிஸ்ட்டு நான் சொல்லவா? கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணியிருந்தால் அதுலேருந்து விடுதலை வேணும், இதெல்லாம் உளவியல் நானுங்க. உண்மையான நானுக்கு கல்யாணமே வேண்டாம், விடுதலையும் வேண்டாம். இப்படி நீ யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா குணங்களுக்கும் நேர்மாறான குணம் இருக்கக்கூடிய உண்மையான நான் ஒன்று இருக்கிறது. அது பூரணமாகவும் அழியாததாகவும் கடவுளாகவும் இருக்குது. உண்மையான நான் எப்படிப்பட்டது? கடவுள். அப்போ கடவுளாக இருக்கிறது உங்களுக்கு என்ன இவ்வளோ ஒரு கசக்குது? இதாங்க கடவுளாக்கு என்னங்க உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னா, அவசரமாக ஒரு வேலை சார், நாளைக்கு வச்சுக்கலாங்களா அப்படின்னு. நாளைக்கு 3 மணிக்கு மேலே கடவுளாகிறேனே. இந்த அல்பமான பொருளை செய்து முடிக்கணுமா? கடவுளாகிறத வந்து தள்ளி போடணும். இது என்னங்க அநியாயம்?
முதல்ல எதை நம்ம முதல்ல முடிச்சாகணும்? கடவுளாகிறது தானே முதல் வேலை. ஏன்னா அதை விட பெரிய உங்களுக்கு லாபம் இருக்குதா? அதுதான் ஆத்ம லாபங்கிறோம். அதுதான் ஆத்ம லோகம். அது பேர் பிரம்ம லோகம்னு பேர். அப்புறம் இந்த உளவியல் நான், உண்மையான நானுக்கு இடைவெளியே இல்லை. நீங்கள் மற்றதெல்லாம் அடையணும்னா, திருப்தி அடையணும்னா ரொம்ப தூரம் போகணும். இந்த உளவியல் நான் பல கிலோமீட்டர் போகணும். டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தால் தான் திருப்தி. இந்த உளவியல் நானுக்கு தூரமாக போகணும். காலங்காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். பொருளாக தேடணும். எப்போவுமே இந்த 3 சொல்லிகிட்டே இருப்பேன் நான். நீங்கள் டீச்சிங்கில் இது நாங்கள் இப்பவும் கவனிக்கணும். இந்த உளவியல் நான் திருப்திக்காக தூரம் போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ஊர் போய் ஆகணும், வேலைக்கு போய் ஆகணும், வீட்டுக்குள்ளேயே இந்த ரூமில் அந்த ரூமுக்கு போய் ஆகணும். காலத்தில் காத்திருக்கணும். இந்த ஆளாகணும், ரிட்டையர்மெண்ட் ஆனால் பெனிஃபிட்லாம் வரணும்னா பல்ல கடிச்சிட்டு 60 வயசு வரைக்கும் காத்துட்ருக்கணும். யார்? இந்த உளவியல் நான். அப்போ இடத்துக்கு மாறணும், காலத்துக்கு வெயிட் பண்ணணும், பொருளை சம்பாதிக்கணும். இந்த உண்மையான நானுக்கு நீங்கள் மாறணும்னு வைங்க. உண்மையான நானுக்கு போகணும்னா எவ்வளோ தூரம் போகணும்? உண்மையான அதுதான் திருப்தி. அப்போ உண்மையான திருப்தி நீங்கள் உளவியல் நான் உண்மையான நானுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம்? அவரே என்னங்க தூரமே இல்லை. எழுந்து கூட அந்த பக்கம் போக வேண்டியதில்லை, திரும்பி கூட உட்கார வேண்டியதில்லை, உள்முகமாக பாருன்னு அதை கூட வேண்டியதில்லை. இவ்வளோ சுலபமான ஒன்று, அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன எப்படி எனக்கு சுலபத்து இது என்ன கேட்குறோம். ஏங்க நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நீங்கள் இன்னொரு மாற போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமானு கேட்டேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்கிட்ட, எழுந்து போச்சுன்னா தான் கஷ்டம். எழுந்தும் போக வேண்டியதில்லை, நகர வேண்டியதில்லை, வெயிட் பண்ண வேண்டியது இருக்குதா? 60 வயசு ஆச்சுன்னா இப்போ தான் ஞானம் பிறக்கும் இல்லை. வேற ஒரு பொருளாக மாறணுமா? இந்த உடம்பெல்லாம் தங்கமாக மாற்றி அப்புறம் தான் உண்மையான நானாக மாறணும் இல்லை இல்லையா? அப்போ என்ன தான் நடக்குது? இப்போ பொய்யான நான் உண்மையான நானாக மாறணும்னா பொய்யை நீக்க வேண்டித்தானே பாக்கி. இவ்வளவு தான். சரிங்க. இந்த உளவியல் நானை உண்மை நானாக மாற்றுவதற்கு அவசியமே இல்லை. ஏன்னா எப்பவுமே அது உண்மை ஒரு நான் தான் இருக்குது. இதை அதை மாற்றணும், இதை ஏன்னா அங்கே சம்யோகமோ சம்சர்க்கமோ சமவாயமோ என்ற சம்பந்தமே இல்லை. நியாய தரிசனம் 3 விதமான சம்பந்தங்களை சொல்லுது. 2 பொருளுக்கு உள்ள உறவை, 2 பொருளுக்கு உறவு இருந்ததுன்னா அது 3 விதமாக இருக்குமா? சமயோகம், சமவாயம், சம்சர்க்கம். இது 2 பொருளுக்கு இருந்த உறவு. எப்படின்னா கத்திக்குள்ள உறவு போடுறோம், அது சம்சர்க்கம். வேணா பிரிச்சிடலாம். இன்னொன்று அரிசியோட கல் மிக்ஸ் பண்ணிடலாம், அது கொஞ்சம் பொறுக்கணும், அது சமயோகம். தங்கத்தில் பித்தளை கலக்கிறாங்க, இது எப்படி இருக்குது? முடியாது இல்லை. இன்டிமேட் இன்ட்ரென்சிக், அப்படி உள்ளே கலந்து போன மாதிரி 2 பொருள் எங்கே இருக்குது எதுன்னே சொல்ல முடியாத அளவு, அது சமவாயங்கிறாங்க. அப்போ அவங்க எப்போங்க என்ன இது சமவாய சம்பந்தமா சம்சர்க்கமா சமயோகமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த புஸ்தகம்லாம் இன்டிமேட்டாக தொடர்பில் இருக்குது, இதோட ஃபிசிக்கலாக டச் ஆகிட்டு இருக்குது. இது நான் எடுத்துடலாம் நகர்த்தலாம், இண்டிபெண்ட்டாக இருக்குது. இதை நகர்த்தினா இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நகர்த்தினா இதுக்கு பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? இது என்ன மாதிரி உறவு? சம்சர்க்கம். 2 பக்கம் இருக்குது, ஆனால் தனித்தனியாகவே வேலை செய்யாது. ஒரு சக்கரத்தில் அச்சு இருக்குது, சக்கரம் இருக்குது, அச்சு நகர்றதில்லை, சக்கரம் சுற்றுது, ஆனால் சேர்ந்துருது.
அப்போ அந்த மாதிரி உறவை என்ன சொல்கிறோம்? சம்சர்க்கம். ஸ்பார்க் ஓடணும். தங்கமும் பித்தளையும் சமன்வயம், சமவாயம். அரிசியும் கல்லும் சமயோகம். இப்போ உளவியல் நானுக்கும் உண்மையான நானுக்கும் எந்தவித சம்பந்தம்? சமன்வயமா? ஐயா, ரெண்டு இருந்தா தானே இதெல்லாம் கேள்வி. அங்கே இருக்கிறது ஒன்று தானே. அப்போ எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? அப்போ சம்பந்தமே இல்லாததுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? கல்லை பொறுக்கிறதுக்கு கஷ்டம், தங்கத்துலேருந்து பொண்ணு பிரிக்கிறதுக்கு சுட வைக்கணும், கத்திலேருந்து உரை வைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பக்குவமாக பிரிச்சா போச்சு. இங்கே இருக்கிற ஒரு பொருள்லையே நீ ரெண்டாக பிரிக்கிறதுக்கு இது தான் யோகங்கிற இந்த பதஞ்சலி யோகம் முயற்சி பண்ணுது. இன்னொருத்தர் அதுவாக மாறணும், அதுக்கு என்னென்னவோ பயிற்சிகள், உபவாசங்கள், முயற்சிகள் எல்லாம் பண்ணுறாங்க. ரெண்டு இல்லை. இதை நம்ம இப்போ அபவாதம் பண்ணணும். ஒரே வார்த்தை தாங்க, ஆத்மாதான் அகங்காரமாக இருக்குது, சித்து தான் சிதாபாதம். ரெண்டு கிடையாது. உண்மையான நான் தான் உளவியல் நானாக இருக்குது. உண்மையான நானுடைய தன்மை ஒன்று கூட உளவியல் நானில் இல்லையே. அதே மாதிரி உளவியல் நானுடைய ஒரு தன்மை கூட உண்மையான நான்கிட்ட இல்லையே. அப்போ இல்லை, ரெண்டு இடத்துலையுமே இல்லை. அதனுடைய தன்மை இதில் இல்லை, இதனுடைய தன்மை இல்லை. ஆனால் இதனுடைய தன்மை அதில் பார்க்குறோம், அதனுடைய தன்மை இதில் பார்க்குறோம். உளவியல் நானுக்கு அறிவே கிடையாது, அது இயக்கம் மட்டும்தான். உண்மையான நான் அறிவு. இப்போ அந்த அறிவை கொண்டு வந்து இயங்கிறதுல போட்டோம். இயங்கிறது கொண்டு போய் இயங்காத ஆத்மாவுக்கு போட்டுட்டோம். இது பேர் தான் அத்தியாசம்னு பேர். அத்தியாரோபத்தை ஓரளவுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அபவாதத்தை மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் கடைசியாக கேட்குறேன், கண்ணன்கிற பேர் உண்மையான நானுக்கா உளவியல் நானுக்கா? இன்ப துன்பங்கள்லாம் யாருக்கு? பிறப்பிறப்பு யாருக்கு? உண்மையான நான் எது? உளவியல் நான் தான், இல்லை வேற ஒன்று தனியாக இருக்குதா? உங்கள் வாயால் தான் பதில் வரணும். உளவியல் நான் தான் உண்மையான நான். அப்போ உண்மையான நானுங்க பிறக்காது இறக்காது, திருப்தியோடு இருப்பது, ஆனந்தமாக இருப்பது, கடவுள். அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்தது இந்த உளவியல் நான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதை தான் இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஆர்டினரி வேர்டாக யூஸ் பண்ணு. அகங்காரம் அகங்காரம் சிதாபாசன்னு சொன்னால் நல்லா. இப்போ இன்னும் கூட நீங்கள் ஏதாவது உளவியல் நானுக்கு நீங்கள் வேறு வார்த்தை வேணும் போடுங்க.